தமிழ்நாட்டு மக்களே வணக்கம். 7 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம்ங்க. நவம்பர் மாசத்தை விட்டுருங்க, அது ரிவிஷன் மாசம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா 7 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம், ஒரு 5-6 மாசத்துல குரூப் 2 எக்ஸாம், ஒரு 4-5 மாசத்துல குரூப் 1 எக்ஸாம் கண்ணுக்கு முன்னாடி வெயிட்டிங்ல இருக்கு. 2026 கண்ணுக்கு முன்னாடி 3 எக்ஸாம் வெயிட்டிங்ல இருக்கு. எல்லாம் வெறித்தனமா படிச்சுட்டு இருப்பீங்க, ரைட்டா? தமிழ்நாடு ஃபுல்லா வெறித்தனமா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த தருணத்துல நம்ம குரூப் 4 ஆல்ரெடி என்ன டார்கெட் சொல்லியிருக்கோம்? 200க்கு 170 பிளஸ் 170 மேல கட்டாயம் எடுப்பீங்க. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து நபர்களும் கட்டாயம் எடுப்பீங்க. எந்த பிசு தட்டமும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா பாஸ். எது? குரூப் 4 எக்ஸாம். அதே குரூப் 2 எக்ஸாம் 155 மேல, குரூப் 1 எக்ஸாம் 150 மேல. இந்த சமயத்துல நம்ம வெறித்தனமா படிச்சிட்டு இருக்கேன் சார், ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்லாம் போட்டு வெறித்தனமா படிச்சிட்டு இருக்கேன், ஜெனரல் ஸ்டடீஸ், தமிழ், மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கேன், ஷெட்யூல் படி கன்சிஸ்டன்சியா படிச்சிட்டு இருக்கேன் சார். இருந்தாலும் அங்கங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அங்கங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது, ரொம்ப மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது சார். குறிப்பா இந்த சமயத்துல தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ், எங்க பார்த்தாலும் தேர்தல் பிரச்சாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் அதை பார்க்க முடியுது. அப்புறம் ஐபிஎல் ஒரு சைட்ல, அப்புறம் போர் ஒரு சைட்ல, இந்த ஈரான் இஸ்ரேல் போர் எங்க பார்த்தாலும் அதே செய்தியா வருது. பிளஸ் கூடுதலா மன உளைச்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற மாதிரி நான் பார்க்க முடியுது. நான் தெளிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன், இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன ஷெட்யூல் போட்டிருக்கீங்களோ அந்த ஷெட்யூல் படி அப்படியே கன்சிஸ்டன்சியா படிச்சே இருங்க. நமக்கு 2024 போஸ்டிங்கை தூக்கணும், ரைட்டா? 7 மாசம், 5 மாசம், 4 மாசம், ரைட்டா? 2026 போஸ்டிங்கை எப்படியாவது தூக்கி ஆகணும், எப்படியாவது 170 மேல எடுத்தே ஆகணும். அதாவது எந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம ஷெட்யூல் படி வாரம் முடிக்கிறது மட்டும்தான் நம்ம எய்மா இருக்கணும். வாரம் அந்த ஷெட்யூலை முடிச்சு ஃபுல் மைண்ட் செட் ஆகி ஃபுல் ரிவிஷன் பண்ணி ஃபுல் டெஸ்ட் போடுறது மட்டும்தான் நம்ம எய்மா இருக்கணும். அது நம்ம ஷெட்யூல்னாலும் சரி, வேற எந்த ஷெட்யூல் நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, ரைட்டா? கன்சிஸ்டன்சியா படிங்க. அது மட்டும் இல்லாம நீங்க புறம்புல நீங்க இந்த மாதிரி தேர்தல், ஐபிஎல், போர், மன உளைச்சலா இருக்கு, இனிமே புலம்புறதே டைம் வேஸ்ட் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா 4 கட்சி பிரதானமா போட்டி போடுறாங்களா? ஒரு கட்சிக்கு 234 எம்எல்ஏவா, 234 தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய எம்எல்ஏக்கள். அப்ப 4 கட்சி பாத்தீங்கன்னா மொத்தமா சொல்லணும்னா, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா 4 கட்சிக்கு சேர்த்து ஒரு 1000 எம்எல்ஏக்கள் மட்டும்தான், 1000 எம்எல்ஏ கீழே மட்டும்தான் போட்டியே போடுறாங்க. அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க, அவங்க தான் தேர்தலில் போட்டி போடுறாங்க. அது அவங்களோட பாடு. அதாவது அவங்க தேர்தலில் செலவு செய்ய போறாங்க, அவங்க போட்டி போட போறாங்க. ஜெயிப்போமா தோப்போமாங்கிறது அவங்க வாழ்க்கைக்குரியது. அதை பத்தி நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? ஏப்ரல் 23 நம்மளோட கடமை, ஓட்டு போடக்கூடிய கடமை. போட்டுட்டு வரோம். மே 4 ரிசல்ட். இந்த 2 நாள் தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நாள், 2 நாள் தான், ரைட்டா? மற்றபடி இந்த அடுத்த 20 நாள், அடுத்த 25 நாள்லாம் இந்த 1000 எம்எல்ஏக்கள் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட செலவுகள் அவங்க பார்த்துக்குவாங்க. அதை நினைச்சு நம்ம டெய்லியும் அப்படியே என்ன நடக்கும், ஏது நடக்கும், யார் ஜெயிப்பா, அந்த அளவுக்குலாம் இங்க இது இல்ல. ரிலாக்ஸா இருங்க, ரைட்டா? அப்படியே பீஸ்ஃபுல்லா, நான் முன்னாடியே சொன்னேன், அமைதி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும், ரைட்டா? ஸ்ட்ரெஸ் ஆகுது அல்ல, அமைதி, ஒரு ரிலாக்ஸா இருங்க, ரைட்டா? அப்பதான் படிக்கிற மைண்ட்ல ஏறும். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், படபடப்போட படிச்சீங்கன்னா மைண்ட்ல ஏறாது. ஒரு ரிலாக்ஸா பாலிட்டியை முடிக்கணும், ஒரு ரிலாக்ஸா தமிழை முடிக்கணும், ஒரு அமைதியா மேத்ஸை போட்டு பார்க்கணும். அமைதி முக்கியம், ரைட்டா? அதனால அதெல்லாம் நீங்க கவலைப்படவே படாதீங்க. அது ஐபிஎல் அது யார் ஜெயிப்பா, இன்னைக்கு யாரு சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் மொத்தமாவே ஒரு 100 பிளேயர்ஸ் கீழே விளையாடுவாங்க, ஒட்டுமொத்தமா சேர்த்து, ரைட்டா? அது அவங்களோட பாடு. அதை பார்த்து நம்ம இந்த டீம் ஜெயிக்கணும், அந்த டீம் ஜெயிக்கணும், ஓகே, அதெல்லாம் ஓகேதா, அதுக்கு குறிப்பிட்ட டைம் செலவு பண்றதா ஓகேதா. ஆனா அதுவே அப்படியே ஒரு மாதிரி அதுல ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதே என்ன அது நடக்குது, யார் போட்டு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இதா இருந்துச்சுன்னா ஒரு 2 மாசம் போயிடும், ஒரு 2.5 மாசம் போயிடும், ரைட்டா? அதுக்கப்புறம் டைமும் போயிடும், உங்களுக்கு ஷெட்யூலும் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க என்ன நடந்தாலும் ஷெட்யூலை கை விட்டுறாதீங்க, ரைட்டா? படத்துல சொல்லுவாங்களே, படிப்பை மட்டும் விட்டுறாத, அது மாதிரி ஷெட்யூலை மட்டும் விட்டுறாத. ஒரு படத்துல இந்த கத்தி படத்துல கூட விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க மாதிரி, ஏன்னா ஷெட்யூலை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த மாதிரி ஷெட்யூல் தான் மேட்ரு. அந்த டைம் டேபிள், அந்த ஸ்டடி பிளான், வாரம் ஜிஎஸ் தமிழ் மேத்ஸ் புரியுதா? பக்கா 7 நாள் கரெக்டா 7 நாள் கச்சிதமா படிச்சு டெஸ்ட் ரிவிஷன், 7 நாள் கச்சிதமா படிச்சு டெஸ்ட் ரிவிஷன். நீங்க எந்த ஷெட்யூல் வேணா ஃபாலோ பண்ணுங்க, வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகலாம், வேற அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஷெட்யூல் எந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணாலும் கச்சிதமா பிசில் தட்டாம கன்சிஸ்டன்சி மெயின். நான் திரும்ப சொல்றேங்க, இதெல்லாம் தூக்கி போட்டா கன்சிஸ்டன்சி மட்டும் தாங்க உங்களுக்கு காப்பாத்தும், வேற எதுவும் காப்பாத்துதுங்க. நான் அடிச்சு சொல்றேன், தொடர்ச்சியா படிக்கிறவங்க மட்டும்தாங்க ஜெயிப்பாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. போங்க சார், மோட்டிவேஷன் செய்யுங்க, தொடர்ச்சியா படிங்க சார், ஏதாவது ஒரு உத்வேகம் பண்ணுங்க, தொடர்ச்சியா படிங்க. நீங்க எதை கேட்டாலும் தொடர்ச்சியா படிச்சாலும் போதுங்க, எதுவுமே தேவையில்ல.
அதான் உண்மை. ரைட்டா? மற்ற எல்லாமே அலங்காரம், மோட்டிவேஷன், அது பண்ணு இது பண்ணலாம், அலங்காரம். தொடர்ச்சியா படிச்சே பாஸ், இது மட்டும்தான் உண்மை. ரைட்டா? அப்புறம் போர் இந்தியா ஒன்றும் பங்கேற்கல. ஈரானு இஸ்ரேல் அமெரிக்கா அந்த ட்ரம்ப் வேலை இல்லாம நடத்தக்கூடிய ஒரு போர், அதுவும் தேவையில்லாம அந்த ஹார்மூஸ் வழியில வந்துட்டு இருக்க கப்பலுக்கு சுங்க வழியில அதாவது வசூலிக்காம இருந்தாங்க ஈரானு. இப்ப அந்த ட்ரம்ப் உள்ள போந்து இஸ்ரேல் உள்ள போந்து குட்டையை கிளப்பினதுல இப்ப சுங்க வரியை வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. தேவையில்லாதது, பழுத்து முட்டை கூட இருந்துடலாம் அந்த மாதிரி ஒரு போர். இதை தனி வீடியோவை நம்ம சொசைட்டி சேனல்ல போடுறேன். ரைட்டா? ஸோ அதனால அதுவும் அது ரிலாக்ஸ் அமைதி, ரிலாக்ஸ், இதெல்லாம் தூக்கி போடுங்க. அவங்க பார்த்துக்குவோம், ரிலாக்ஸா இருங்க. ரைட்டா? அப்புறம் சும்மாவே மன உளைச்சலாது இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, என்னன்னே தெரியல சார், ஒரு மாதிரியாவே இருக்கு, மன உளைச்சலாவே இருக்கு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை என்ன, இந்த வாழ்க்கை ஒரு 70-80 வருஷம் ஓடுது. என்ன, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 8 மணி நேரம் விட்டா 16 மணி நேரம் ஒரு நாள்ல வாழணும். 16 மணி நேரம் ஒரு நாள்ல வாழணும். வருஷத்துக்கு 365 நாள் வாழணும். அடுத்த ஒரு 70 வருஷம், அதாவது 70 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சராசரியா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம பிரெயின் இருக்குல்ல, பிரெயின் கான்ஸ்டன்டா தொடர்ச்சியா 70 வருஷமும் உச்சகர டோபமைன் எல்லாம் சுரக்காது. அப்படியே 8 மணி நேரம் தூங்குறத தவிர 16 மணி நேரம் ஓடுறேன் ஜெயிக்கிறேன் அப்படின்னு பிரெயின் நிக்காது. பிரெயின் அப்படியே ஒரு சைன் வேவ் மாதிரி ஆசிலேஷன்ல ஏறி இறங்கும். இந்த சயின்ஸை புரிஞ்சுக்குங்க. நீங்க டிப்ரெஷன் ஆகிறதுங்கிறது ஒரு சயின்ஸ், அது ஒரு அறிவியல். ரைட்டா? அது ஒரு மணி நேரம் நல்லா ஜாலியா இருக்கும் பிரெயின். அது பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்வு ஆகு அப்படின்னு பிரெயினே சொல்லணும், கொஞ்சம் டயர்ட் ஆகுது, அப்ப கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக்கல் சைன் வேவ், இது ஒரு சைக்கிள், இது ஒரு சயின்ஸ். அதனால அதை நினைச்சு நீங்க ரொம்ப இதாகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 16 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் என்ன ஒதுக்கிடுங்க, தனியா கொஞ்சம் கவலைப்படுறது கூட ஒதுக்கிடுங்க. என்ன, சரி ஒரு 9 மணி ஆச்சு, கொஞ்சம் கவலை கொஞ்சம் இதாகும் அப்படின்னு ஒதுக்கிட்டு மீதி நேரம் ஃபுல்லாவே படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ பிரெயினை டியூன் பண்ணுங்க, ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சிம்பிளா சொல்றேன் பாருங்க, சிம்பிளா சொல்றேன். என்ன, உங்களுக்கு என்ன எய்ம்? ஒரே எய்ம், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதான் இந்த டிஎன்பிசி பில்டிங் முன்னாடி 2026 போஸ்டிங் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு வேலைக்கு போய் லைஃப் செட்டில் ஆகுது. இதான பிரதான எய்ம். இதுக்காக தானே படிக்கிறீங்க, இதுக்காக தானே டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இதுக்காக தானே மொத்த எனர்ஜியும் போடுறீங்க, மொத்த எனர்ஜி இதுல தானே செலுத்துறீங்க, மொத்த வித்தையும் இதுல தானே இறக்குறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன, அந்த விடாமுயற்சியோட இந்த மாதிரி டைவர்ஷன்லாம் உதறி தள்ளிட்டு மனலோச்செல்லாம் தூக்கி குப்பையில போட்டு படிக்கிறது மட்டும்தான் எய்மு, நம்ம ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்றது மட்டும்தான் எய்மு, ஷெடியூல முடிக்கிறது மட்டும்தான் எய்முன்னு ஓடினாலே இந்த மாதிரி நீங்க ஒரு நாள்ல சக்சஸ் ஆயிடுவீங்க. ரைட்டா? வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரே டார்கெட், எப்படியாவது 2026 போஸ்டிங்கை தூக்கணும். அதை மட்டும் பிரெயின்ல வச்சுக்கோங்க, பிரெயினை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரைட்டா? பிரெயினை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்க பாருங்க, நான் திரும்ப சொல்றேன், நான் இது முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் திரும்ப சொல்றேன், நிறைய வீடியோவில் சொன்னதுதான் சொல்றேன். டிப்ரெஷன் ஆகுதா? ஒன்றும் இல்லை, படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க. கோமா வருதா? ஒன்றும் இல்லை, படிங்க, ரிவிஷன், டெஸ்ட். குறை சொல்றாங்களா? யாராவது குறை சொல்றாங்களா? வரவங்க போறாங்களா குறை சொல்றாங்களா? நீ எல்லாம் என்னத்த பாஸ் ஆவ, நீ எல்லாம் என்ன செய்வ? குறை சொல்றாங்கன்னா ஒன்னே குறை சொல்றாங்களே அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த ரஜினிகாந்த் மாதிரி அப்படிலாம் இல்ல, அந்த சீன்லாம் இல்ல. ரைட்டா? கொஞ்சம் குறை சொல்றீங்க, ஓகே, கொஞ்சம் ஓரமா போங்க, படிக்கணும் நான் கொஞ்சம் அப்படி போ அப்படின்னு, அவ்வளவுதான். உதறி தள்ளிடணும். படி, ரிவிஷன், டெஸ்ட். தூக்கம் வருதா? படி, ரிவிஷன், டெஸ்ட். தூக்கம் வந்துச்சுன்னா டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படி, ரிவிஷன், டெஸ்ட். என்ன, தூக்கம் ஃபர்ஸ்ட் எப்படி வரும்? புரியல எனக்கு. பாஸ் ஆகணும், தூக்கம் வரணும். அல்ல 8 மணி நேரம் தூங்குறதுலாம் ஓகே. என்ன, அதை தாண்டி அப்படியே தூக்கம் வருது, அப்படியே இதாகுதுன்னா எப்படி? புரியல எனக்கு. ஏன்னா படிச்சு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி போஸ்டிங் வாங்கணுமே, இந்த சமயத்தில் எப்படி தூக்கம்? 8 மணி நேரத்தை தாண்டி சொல்றேன். நான் ஒரு சோம்பேறி சார், இதெல்லாம் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்கு. என்ன, இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் சார் ரொம்ப டயர்டா இருக்கு, சோம்பேறித்தனமாவே இருக்கு, தூக்கி எறிங்க. நம்ம என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது நம்மளோட கோல் என்ன, நம்ம எப்படி இருக்கோம், மாச சம்பளம் வாங்கணுமே, எதுவுமே இல்லாம சோம்பேறி மட்டும் இருந்தா எப்படி? ஸோ அதனால யோசிங்க. படி, ரிவிஷன், டெஸ்ட். தனிமையா இருக்கேன், புக்ஸ் கூட இருங்க, கூட புக்ஸ் இருக்குல்ல, கூட பாலிட்டி இருக்குல்ல, அம்பேத்கர் இருக்கால, எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல, தமிழ் இருக்குல்ல, பவனதி முனிவர் இருக்கால, கூட வள்ளுவர் இருக்கால, கூட கணக்கு மேத்ஸ் கூட இருக்குல்ல, எல்லாமே கூட இருக்கிறப்ப என்ன தனிமையா இருக்கீங்க? புக்ஸ் அந்த உலகத்துக்குள்ளே போயிடுங்கிறேன்.
அவ்வளவுதான், சிம்பிள். அதனால 171 என்ன சொன்னாலும் 170 தாங்க, எப்படி பார்த்தாலும் 170 தான். ரைட்டா? என்ன செஞ்சாலும் 170 தான். டார்கெட் கரெக்டா இருக்கு, ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டே இருங்க. ஷெட்யூல், ஸ்டடி பிளான், வாரம் டெஸ்ட், ரிவிஷன் பக்கா. ரைட்டா? பக்கா பக்கா. அதனால எதை செஞ்சாலும் படி ரிவிஷன் டெஸ்ட், படி ரிவிஷன் டெஸ்ட், படி ரிவிஷன் டெஸ்ட், அவ்வளவுதான். அதனால நீங்க இப்படி இருக்கிறனால கூட கொஞ்சம் டயர்டாகலாம். என்னன்னா, ஐயோ படிக்கணுமே, படிக்கிறதே, புக்ஸை திருப்புறதே, இல்ல வாத்திய பார்க்கிறதே, அண்டர்லைன் பண்றதா இருக்கே, மூளையில ஏத்த வேண்டியதா இருக்கே, அப்படி பார்க்கறதுனால தானே நீங்க வந்து இதை ஏதோ ஒரு பெரிய ஒரு ஷெட்யூல் இது மாதிரி பாக்குறீங்க. அதை கஷ்டமான வேலையா பாக்குறீங்க. படிக்கணும், கஷ்டமான வேலை அது அப்படிங்கிற மாதிரி பார்க்கறனால தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஐயோ படிக்கணுமே, இவ்வளோ படிக்கணுமே, ஐயோ டெஸ்ட் போடணுமே, இவ்வளோ டெஸ்டா, இப்பெல்லாம் ஆறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க படிக்கணுங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அதுவே தூக்கி எறிஞ்சிருங்க. படிக்கல ஃபர்ஸ்ட், நீங்க படிக்காம பாஸ் ஆகலாம். எப்படின்னா, படிக்கணுங்கிறது இங்க இல்ல, நீங்க ஞானத்தை பெறணும். நீங்க ஒரு பாலிட்டி எடுக்கிறீங்க, ஒரு எக்கனாமிக்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் எடுக்கிறீங்க, ஒரு மேத்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு தமிழ் எடுக்கிறீங்கன்னா, அதை படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தானே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. படிக்கிறது இல்ல, ஞானம் பெறுதல். இந்திய தேசிய இயக்கம் படிக்கிறப்ப சுதந்திர போராட்ட வீரர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்கிற அந்த அறிவாற்றல், அந்த ஞானத்தை நான் பெறுகிறேன். படிக்கல, நான் அது பேர் படிக்கிறேன் அப்படி இல்லை. அப்படியே திருப்பி என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, அடடடடடடா பவனந்தி முனிவரே, இலக்கண குறிப்பே. அது ஒரு ஞானத்தை பெறுதல், அது படிக்கிறது இல்ல. நீங்க ஏன் அப்படி போட்டு குழப்பிக்கிறீங்க? ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 3 மணி நேரம் ஞானத்தை பெறுறீங்க, 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அது 2 மணி நேரம் ஞானத்தை பெறுறீங்க. ரைட்டா? இட்ஸ் விஸ்டம், ஒரு நாலேஜ், அந்த விஸ்டமை கெயின் பண்றீங்க. அப்படி யோசிங்க. பாலிட்டிங்கிற அந்த ஞானத்தை பெறுறீங்க, எக்கனாமிக்ஸ் அந்த விஸ்டத்தை பெறுறீங்க, ஐஎன்எம்ங்கிற அந்த ஞானத்தை வந்து உட்கொண்டு பிரெயினுக்குள்ள செலுத்துறீங்க. அதுமே டெஸ்ட் போடுறீங்களா, அது டெஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் நாம் விளையாடுகிறேன், கேம் விளையாடுதல். அது ஒரு அப்படியே கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கும், அந்த 3 ஆப்ஷன் தூக்கிட்டு ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் சொல்றது, 40க்கு எத்தனை கேள்வி கரெக்ட், 100க்கு எத்தனை கேள்வி கரெக்ட், அடுத்த கேள்வியில என்ன பண்றது, இதெல்லாம் கேம் விளையாடுறது. ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு விளையாடுறது. அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வாங்க ஃபர்ஸ்ட். ரைட்டா? எதுவா இருந்தாலும் புலம்புறது, டிப்ரெஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ஏன்னா குறை சொன்னாங்கன்னா வருத்தப்படுறது, டயர்டாகிறது, சோம்பேறியா இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி குப்பையில போடுங்க. நான் ஏற்கனவே இதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன். 7 மாசங்க, 7 மாசம், 5 மாசம், 4 மாசம், எது குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. 2026 விட்டுட்டீங்க அப்படின்னா 2027 எங்கிட்ட போயிடும். அதனால இந்த வருஷம் சரியான வருஷம், சரியான வருஷம். ரைட்டா? தட்டி தூக்குறதுக்கு சரியான வருஷங்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடைசியாக ஃபினிஷிங் டச்னு ஒன்று இருக்கணும். என்ன? அதான் உத்வேகம். லாங்குவேஜில் 80 கேள்வி கண்டிப்பாக எடுத்தோன்னு. இங்கே பாருங்க, 95 90லாம் சொல்லலை, அவ்வளோ சொல்லலை, 80 எடுத்தா போதும். ரைட்டா? ஜிஎஸ்ல 58 கேள்வி, மேத்ஸ்ல 22 கேள்வி சாத்தியம், பிராக்டிக்கல் 160 கேள்வி கைக்கு வந்துருச்சா? கைக்கு வந்துருச்சா? மீதி ஒரு 140 கேள்விக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் ட்ரிக்ஸை போட்டு விட்டீங்கன்னா ஒரு 40ல் 10 சிக்காது, 10 போதும்ல. 160க்கு அப்புறம் 10 போதா 170 ஸ்டேட் ரேங்க். ஈஸி தானே, பிரச்சனை இல்லைல்ல. கன்சிஸ்டன்சியா படிச்சலாம்லங்க. சொல்லுங்க, கண்டிப்பா 170 எடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க இப்போ. ரைட்டா? அதனால 3 எக்ஸாம் வரிசையா இருக்கு, 7 மாசம், 6 மாசம், 4 மாசம் சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் போஸ்டிங்கை தூக்குவது நிச்சயம். ஏன்னா அதனால அந்த டைவர்ஷன்லாம் விட்டுருங்க. எலெக்ஷன் இப்போ முடிஞ்சிடும், ஏப்ரல் மாதம் முடிஞ்சிடும். ஐபிஎல் அடுத்த மாதம் அப்படியே முடிஞ்சிடும். போர் அது ஏதாவது ட்ரம்ப் ஏதாவது பண்ணுற அது போயிட்டு இருக்க விடுங்க. ரைட்டா? நம்ம நிதானமாக படிக்கணும், அவ்வளோதான். நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும், அமைதியை உருவாக்குங்க. இதாச்சுன்னா ஒரு பாட்டு கேளுங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு நிதானமான பாட்டு கேளுங்க. அது ஒரு மாதிரி ஒரு அமைதியை கொடுக்கும். அப்புறம் திரும்ப ஞானத்தை பெற ஆரம்பிச்சிருங்க. படிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன் இனிமேட்டு, ஞானத்தை பெறுவது தான் நான் சொல்லுவேன் இனிமேட்டு. இனிமேல் நான் வந்து என்ன சொல்ல போறேன், நான் ஞானத்தை பெறுவது, விளையாடுவது, டெஸ்ட் இல்லை, நீ விளையாடுங்க. ரைட்டா? கேம் விளையாடுங்க, அதுதான். அதனால 2026 உங்க கையில் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ரிலாக்ஸாக படிங்க. ஏன்னா பொட்டலாச்சமாய் பாஸ் ஆகுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போடுறீங்கன்னா கண்டிப்பாா நீங்க போஸ்டிங் கன்ஃபார்ம் எழுதி வச்சுங்க, போஸ்டிங் கன்ஃபார்ம். ரைட்டா? அதனால இதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் அடுத்த வீடியோஸ் நான் கொண்டு போவோம். கடைசி ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் போட முடியல, நம்ம அடுத்த வீடியோஸ்ல நம்ம கொண்டு போவோம். ரைட்டா? நம்ம அடுத்த விஷயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.